ஒரே நாளில் 2 முறை உயர்ந்து 11,000 ரூபாயை நெருங்கிய 1 கிராம் தங்கம். சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரித்து 87,600 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாடு முழுவதும் ஆயுத பூஜை உற்சாக கொண்டாட்டம். இயந்திரங்கள், பணிக்கான உபகரணங்கள், வாகனங்களுக்கு பூஜை செய்து வழிபாடு. விடுமுறையை கொண்டாட சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள். அருவிகளில் நீராடியும் இயற்கை அழகை ரசித்தும் உற்சாகம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 98வது பிறந்த நாள். அடையாறில் உள்ள மணிமண்டபத்தில் மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். RSS நூற்றாண்டு விழாவை ஒட்டி சிறப்பு நாணயம் வெளியிட்ட பிரதமர் மோடி. முதல் முறையாக நாணயத்தில் பாரத மாதாவின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளதாக பெருமிதம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி மேலும் 3% உயர்ந்து 58% நிர்ணயம். கடந்த ஜூலை முதல் அகவிலைப்படி கணக்கிட்டு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவிப்பு. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியானதை திசை திருப்ப முயற்சி என விஜய் மீது செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு. தவறு செய்த தாவேக்கு தான் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் திட்டவட்டம். அதை நான் அரசியலாக பார்க்கலன்னு ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லிட்டேன். யார் தவறு செய்திருந்தாலும் அந்த தவறை யாராக இருந்தாலும் ஒற்றுக்கொள்ள வேண்டியது அவருடைய கடமை பொறுப்பு. விஜய் பரப்புரையின் போது ஜெனரேட்டரை ஆஃப் செய்தது யார் என நியூஸ் 18 செய்தியை சுட்டிக்காட்டி விளக்கிய செந்தில் பாலாஜி. ஜெனரேட்டரை ஆஃப் செய்தவரை கண்டறிந்து விசாரணைக்கு அழைத்தது காவல்துறை. விஜய் பரப்புரை நெரிசல் விவகாரத்தில் அரசியல் செய்வது திமுக தான் என அதிமுக குற்றச்சாட்டு. திமுகவின் பதற்றம்தான் உண்மையில் கரூரில் நடந்தது என்ன என்ற சந்தேகத்தை வலுக்கச் செய்கிறது எனவும் பதிவு. சங் பரிவாரின் சதிவலையில் விஜய் சிக்கியுள்ளார். விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். பாஜக, RSS போன்ற சக்திகள் அவரை சுற்றி இருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கிற இன்புட்ஸ் தான் அவர் பேசுறது. அவர் என்றைக்கு சுயமாக சிந்தித்து செயல் திட்டங்களை வரையறுக்கிறாரோ அப்போதுதான் அவருக்கு ஒரு நல்ல அரசியல் எதிர்காலம் உருவாகும். விஜயின் பரப்புரை 2 வாரங்களுக்கு ஒத்திவைப்பு. புதிய பயணத்திட்டம் பின்னர் வெளியிடப்படும் என தாவேக அறிவிப்பு. பிலிப்பைன்ஸில் 6.9 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் இடிந்து விழுந்த கட்டடங்கள். அறுபத்தொன்பது பேர் உயிரிழந்த நிலையில் உடல்களை மீட்கும் பணி தீவிரம். சென்னையில் வானகரம் சூரப்பட்டு சுங்கச்சாவடிகளில் கட்டணம் குறைப்பு. 10 ரூபாய் வரை குறைக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி. ரெப்போ ரேட் விகிதம் மாற்றமின்றி 5.5 விழுக்காடாக தொடரும் என ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. வீடு, வாகன கடனுக்கான வட்டியில் மாற்றம் இருக்க வாய்ப்பில்லை. திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரம்மோற்சவ விழா தேரோட்டம் கோலாகலம். மாடவீதிகளில் வலம் வந்த மலையப்ப சுவாமி. வரும் 26ஆம் தேதி மலேசியாவில் அமெரிக்க அதிபர் டிரம்பை பிரதமர் மோடி சந்திக்க வாய்ப்பு. டிசம்பர் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா வரவுள்ளதாகவும் தகவல். இந்தியாவின் நெருக்கடிக்கு பணிந்த பாகிஸ்தான் அமைச்சர் நக்வி இந்தியாவிடம் தராமல் எடுத்துச் சென்ற ஆசிய கோப்பையை ஐக்கிய அரபு அமீரகத்திடம் ஒப்படைத்தார். அஜித்குமார் பங்கேற்கும் ஏசியன் லீ மேன் சீரிஸ் கார் தொடருக்கான புதிய ஜெர்சி அறிமுகம். நரேன் கார்த்திகேயன், ஆதித்யா பட்டேலும் புதிய ஜெர்சியுடன் போஸ்.
ஒரே நாளில் 2 முறை உயர்ந்து 11,000 ரூபாயை நெருங்கிய 1 கிராம் தங்கம் சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரித்து 87,600 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாடு முழுவதும் ஆயுத பூஜை உற்சாக கொண்டாட்டம். இயந்திரங்கள், பணிக்கான உபகரணங்கள், வாகனங்களுக்கு பூஜை செய்து வழிபாடு. விடுமுறையை கொண்டாட சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள். அருவிகளில் நீராடியும் இயற்கை அழகை ரசித்தும் உற்சாகம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 98வது பிறந்த நாள். அடையாறில் உள்ள மணிமண்டபத்தில் மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். RSS நூற்றாண்டு விழாவை ஒட்டி சிறப்பு நாணயம் வெளியிட்ட பிரதமர் மோடி. முதல் முறையாக நாணயத்தில் பாரத மாதாவின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளதாக பெருமிதம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி மேலும் 3% உயர்ந்து 58% நிர்ணயம். கடந்த ஜூலை முதல் அகவிலைப்படி கணக்கிட்டு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவிப்பு. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியானதை திசை திருப்ப முயற்சி என விஜய் மீது செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு. தவறு செய்த தாவேக்கு தான் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் திட்டவட்டம். அதை நான் அரசியலாக பார்க்கலன்னு ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லிட்டேன். யார் தவறு செய்திருந்தாலும் அந்த தவறை யாராக இருந்தாலும் ஒற்றுக்கொள்ள வேண்டியது அவருடைய கடமை பொறுப்பு. விஜய் பரப்புரையின் போது ஜெனரேட்டரை ஆஃப் செய்தது யார் என நியூஸ் 18 செய்தியை சுட்டிக்காட்டி விளக்கிய செந்தில் பாலாஜி. ஜெனரேட்டரை ஆஃப் செய்தவரை கண்டறிந்து விசாரணைக்கு அழைத்தது காவல்துறை. விஜய் பரப்புரை நெரிசல் விவகாரத்தில் அரசியல் செய்வது திமுக தான் என அதிமுக குற்றச்சாட்டு. திமுகவின் பதற்றம்தான் உண்மையில் கரூரில் நடந்தது என்ன என்ற சந்தேகத்தை வலுக்கச் செய்கிறது எனவும் பதிவு. சங் பரிவாரின் சதிவலையில் விஜய் சிக்கியுள்ளார். விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். பாஜக, RSS போன்ற சக்திகள் அவரை சுற்றி இருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கிற இன்புட்ஸ் தான் அவர் பேசுறது. அவர் என்றைக்கு சுயமாக சிந்தித்து செயல் திட்டங்களை வரையறுக்கிறாரோ அப்போதுதான் அவருக்கு ஒரு நல்ல அரசியல் எதிர்காலம் உருவாகும். விஜயின் பரப்புரை 2 வாரங்களுக்கு ஒத்திவைப்பு. புதிய பயணத்திட்டம் பின்னர் வெளியிடப்படும் என தாவேக அறிவிப்பு. பிலிப்பைன்ஸில் 6.9 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் இடிந்து விழுந்த கட்டடங்கள். $69 பேர் உயிரிழந்த நிலையில் உடல்களை மீட்கும் பணி தீவிரம். சென்னையில் வானகரம் சூரப்பட்டு சுங்கச்சாவடிகளில் கட்டணம் குறைப்பு. 10 ரூபாய் வரை குறைக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி. ரெப்போ ரேட் விகிதம் மாற்றமின்றி 5.5 விழுக்காடாக தொடரும் என ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. வீடு, வாகன கடனுக்கான வட்டியில் மாற்றம் இருக்க வாய்ப்பில்லை. திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரம்மோற்சவ விழா தேரோட்டம் கோலாகலம். மாடவீதிகளில் வலம் வந்த மலையப்ப சுவாமி. வரும் 26ஆம் தேதி மலேசியாவில் அமெரிக்க அதிபர் டிரம்பை பிரதமர் மோடி சந்திக்க வாய்ப்பு. டிசம்பர் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா வரவுள்ளதாகவும் தகவல். இந்தியாவின் நெருக்கடிக்கு பணிந்த பாகிஸ்தான் அமைச்சர் நக்வி இந்தியாவிடம் தராமல் எடுத்துச் சென்ற ஆசிய கோப்பையை ஐக்கிய அரபு அமீரகத்திடம் ஒப்படைத்தார். அஜித்குமார் பங்கேற்கும் ஏசியன் லீ மேன் சீரிஸ் கார் தொடருக்கான புதிய ஜெர்சி அறிமுகம். நரேன் கார்த்திகேயன், ஆதித்யா பட்டேலும் புதிய ஜெர்சியுடன் போஸ்.